வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லட் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்களா, இந்த கப்பில் வந்து நான் அரை கப்பு கொஞ்சம் தினை இருக்குது, வரகு இருக்குது, அப்புறம் சிறுபயிர் வந்து பச்சைப்பயிர் வந்து முளைகட்டின பயிர் வந்து காய வச்சு அந்த பவுடர் இருக்குது. இப்படி எல்லாமே கலந்த ஒரு சத்து மாவு தான் இது. பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம கொஞ்சம் இதில் வந்து எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதையும் இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாழைப்பழத்தில் வந்து மலை வாழைப்பழத்தை வந்து நாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம பாகு எடுத்து வச்சுக்கலாம், வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுக்கலாம் இதை. அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா கொஞ்சம் ஆலமண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம வெள்ளைப்பாகில் சேர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிற முடியும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சுக்கு பொடி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து நாம் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மாவை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சி வச்சுப்போம். நல்ல மணமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் என்ன பண்ணியிருக்கோம், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இதில் ஒரு ஏலக்காவை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து கசப்பான வாசனை வரும், டேஸ்ட் வரும். அந்த கசப்பான டேஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து லேசாக நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போதுமானது போட்டுக்கலாம். கேக்கு பண்ணுறதுக்கு நம்ம சோடா போடுவோம் இல்லையா, சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். வச்சுருவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து இது எல்லா வாழைப்பழத்தையுமே நான் உரித்து நசுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இந்த பழத்தையெல்லாம் வந்து இதே போல் நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோக் வச்சு எல்லா பழத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம அழுத்தினோன்னா நல்லா என்ன ஆகும்னா நசுங்கும். ரொம்ப குழைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்படி நல்லா நசுக்கி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா நமக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மாவில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் கரைச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நாம் இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருவோம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக பாகு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுக்குத்தூள் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சுக்குத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நாம் இதை ஸ்டவ்வில் வச்சுக்க போகிறோங்க. இதை கரைச்சிட்டோன்னா இது வந்து சூடாகிடும். ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. போதுங்க, நம்ம இறக்கி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு நாம் நெய் கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதில் கொஞ்சம் எடுத்து பண்ண போகிற ரெசிபிக்கு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாதாமையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். வறுத்து சேர்த்தோன்னா வாசனை நல்லாயிருக்கும்.
இப்போ அதே போல் நம்ம தேங்காவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ப்ரௌனிஷாக வேகட்டும் இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு வந்து ஆறிடுச்சு. நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக அடியில், அதனால் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கும், அதனால தான் வடிகட்டுறோம். நம்ம தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு? இப்போ நாம் வறுத்து வச்ச இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வேணால் அதையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சத்தான, ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை காலையில் வந்து குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி சத்தாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி குழந்தைகளுக்கு நல்ல பசி வந்து கொஞ்சம் அடங்கும். அதே நேரத்தில் அது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்தும் இதில் வந்து கிடைக்குங்க. அது அப்படியே நம்ம விட்டுருவோம், அதை தேய்க்கலாம் தேவையில்லை, அப்படியே விட்டுற வேண்டியதாக நம்ம. ஊற்றிட்டோங்க. இப்போ நாம் நெய் வந்து ஸ்பூனில் ஊற்றாலும் சரி, நீங்கள் எப்படி வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூப்பரான ஒரு கேக்கு வாசனையோட தான் இருக்கும். நம்ம பேன் கேக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதே தான், ஆனால் வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு எடுக்கிறோம். நம்ம நல்லா வேகட்டும். பாருங்கள், நாம் இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எதை போட்டோமோ அதை திருப்பிக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி வச்சுட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பாரம்பரிய உணவுகள் அப்படின்ற வகையில் தான் நான் வந்து இந்த மில்லட் வகையில் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். என்னுடைய சமையவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தேவை இல்லையா? அதனால் எல்லாருக்கும் என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்ம வீட்டிலையே வந்து எல்லாத்தையுமே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நாம் இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எதை போட்டோமோ அதை இரு பக்கமும் திருப்பி போடணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இரு பக்கமும் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு நமக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நாம் எல்லாத்தையும் நாம் சூப்பராக எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? கேக்கு தான்
நாம் தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி கேக்குகளை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்க மறுநாள் வரும்போது பார்த்திங்கன்னா இல்லை காலைல கிளம்பும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எழுந்திருப்பாங்க. காலைல இன்றைக்கி என்ன நமக்கு பண்ணி கொடுப்பாங்க, இன்றைக்கி என்ன புது வகையான டிஷ் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க, புது வகையான என்ன ரெசிபி நமக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு குழந்தைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் காலை மாலை இரு வேளைகள்லேயும் நீங்கள் வந்து டிஃபன் செய்வீங்க. இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நாம் எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். வாங்க 2 3 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெள்ளை ஜீராவை சூப்பராக அதில் வந்து நாம் கொடுத்துட்டோன்னா அவங்க அதில் அழகாக வச்சு டிப் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான மில்லட்டில் செய்யக்கூடிய நிறைய பலகாரங்கள், தோசை, அப்புறம் இட்லி, இந்த மாதிரியான எல்லா ரெசிப்பியும் 1 by 1 நம்முடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் 1 by 1 உங்களை வந்து அடையும். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி, சிநேகிதி சேனலுக்காக. தேங்க்யூ ஃபார் ஆல்.